அது பாவம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய பிரசங்கி ஒருவர் இருந்தார். அந்த மிகப்பெரிய பிரசங்கி அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்களா அந்த பிரசங்கி கிட்ட. அந்த கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு ஆண் ஒரு பாலத்து மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. அப்படி பாலத்து மேல இருந்து கீழே குதிக்கும் போது அவன் எங்க இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த பிரசங்கி சொன்னாரா, அவன் பாலத்திலிருந்து குதிக்கிறதா இருந்தா நிச்சயமா அவன் வானத்துல அந்தரங்கத்துல இருப்பான் அப்படின்னாங்களா. அப்ப அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அது பாலத்திலிருந்து குதிச்ச பிறகு அப்படின்னாங்களா. கேட்ட கேள்வி பாலத்திலிருந்து குதிக்கும் போது. அப்ப அவர் சொன்னாரா, அப்படின்னா அவன் பாலத்துல இருந்திருப்பான் அப்படின்னாரா. அதுக்கு உடனே அந்த அம்மா சொல்லிச்சா, இல்ல இல்ல அது குதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவன் எங்க இருந்தான்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பழத்தை பிட்டு சாப்பிட்ட பிறகு பாவம் செய்தார்களா, பழத்தை பிடுங்கி சாப்பிடுவதற்கு முன்பு பாவம் செய்தார்களா? நம்மில் அநேகர் உலகத்திற்கு ஒரு உபதேசத்தை கொண்டு செல்கிறோம். இந்த உபதேசத்திலே நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பிடிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிற அனுபவத்தில் வீடு சமீபம், பரலோகம் இதோ நெருங்கி வந்திருக்கிறது. கானான் யாத்திரையிலே யோர்தான் நதியை கடந்து எரிகோ பட்டணத்தை முற்றுகையிட்டு கானானுக்குள் சென்று ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற என் அருமை ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வருகிற கேள்வி, பழத்தை தின்ற பிறகு ஏவாள் பாவம் செய்தாளா, பழத்தை தின்பதற்கு முன்பு அவள் பாவம் செய்தாளா? பாவம் சிந்தனையிலே உருவாகிறது. இந்த சிந்தனையிலே உருவாகிற பாவம் செயல் வடிவிலே ஒரு காட்சியாய் மாறுகிறது. செயலிலே மாறின பிறகும் பாவம் தான். ஆனால் சிந்தனையிலேயே பாவம் தோன்றுகிறது என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய உபதேசத்திலே மிக அழகாக வெளிப்படுத்தி காட்டினார். இதோ இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்ப கேள்வி, நம்ம இருதயத்துல சுத்தம் அடைஞ்சிட்டோமா? Are we prepared to see the face of God? ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏனென்று சொன்னால் இருதயத்தில் சுத்தம் இல்லை. என்னுடைய இருதயத்துல சுத்தமே இல்லாம இருந்துகிட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய செய்யினாலே ஐயோ சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, ஓய்வு நாள் வந்துருச்சு, கூட்டு வீட கூட்டு, கிளீன் பண்ணு, எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணு, புளி சாதம் ரெடி பண்ணு என்று சொல்லி மனுஷீகத்துல கூடும் கூடாது அப்படின்னு 2 லிஸ்ட் போட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு? நடத்தையினாலே நீதிமான்கள் ஆவதற்கு. என் இருதயமோ ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறது. இயேசு இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு இன்னார் நம்ம அறிந்திருக்கிறோமா? Are we prepared? நம்ம ரெடி ஆயிட்டோமா? இல்லைன்னு சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு நான் பிரசங்கம் பண்ண வரல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மோசே ஏன் கானானுக்குள் போல? மோசே நல்லவர் தானே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தானே, முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவத்தில் இதோ இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை கண்டதில்லையே என்று தேவனே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாருல்ல, அந்த மோசே கானானுக்குள்ள போனாரா அப்படின்னு போல. அப்ப கேள்வி, ஏன் கானானுக்குள்ள போல அப்படின்னு படிக்கும் போது நம்ம எல்லாம் வேதத்திலிருந்து படிக்கிறோம். அந்த கண்மலையை பார்த்து தண்ணீரை சொன்னாரு 2ஆம் முறையாக. இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கையில் இருந்த கோல் எடுத்து அந்த கண்மலை என்கிற கற்பாறையை அவர் அடிச்சிட்டார். அந்த செகண்ட் டைம் அடிக்கும் போது 2 தடவை அடிச்சிட்டார். நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவேனோ அப்படின்னு கேட்டு அடிச்சிட்டார். அடிச்ச உடனே அவர் பாவம் செஞ்சிட்டாரு. என்ன பாவம் செஞ்சிட்டாரு? ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் எடுத்துக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை இதோ வனாந்திரத்திலே வழிநடத்தி வருவதெல்லாம் சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததும் சரி, பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ததெல்லாம் தேவன் என்று ஜனங்கள் பார்க்கும்படியாக இருந்த அந்த அழகை குலைத்து, இதோ இந்த கற்பாறையில் இருந்து தண்ணீரை நான் உங்களுக்கு கொண்டு வருவேனோ என்று அவன் சொன்ன பொழுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் எடுத்துக்கொண்ட பொழுது அவன் பாவம் செய்தான். பரலோகம் அதை அங்கீகரிக்கவில்லை.
சரி, அதனால மட்டும்தான் அவர் போகலையா? நம்முடைய தீர்க்க தரிசன ஆவியாருடைய அம்மையாருடைய புஸ்தகங்களை படிக்கும் பொழுது அவர் போகாததுக்கு இன்னொரு காரணம் கிடைச்சது. அதை படிச்ச போதுதான் நான் உணர்ந்தேன், நம்முடைய வாழ்க்கையில இயேசுவானவர் 2ஆம் முறை வருகிறார், சரிதான். சனிக்கிழமை ஓய்வு நாள், சரிதான். 10 கற்பனைகள் அவசியம்தான். முழுக்கு ஞான ஸ்நானம் தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கேள்வி, நான் ரெடியா? மோசே கானான் தேசத்திற்குள் போகாமல் இருந்ததற்கு இன்னொரு காரணம், ட்ரூத் ஸ்போக்கன் இன் ஆங்கர் இஸ் சின். ஒரு உண்மையே நம்ம பேசினாலும் அந்த உண்மையை கோபத்தோடு பேசினால் அது பாவம். அப்ப வேதாமத்துல இந்த 10 கட்டளைகள் இல்லாத பாவம் பண்ணுவே இல்லையா? ஹோப் டிவில ஒரு மெசேஜ் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th commandment அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரசங்கம் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அதுல நான் சொல்லியிருக்கிறேன், இந்த 10 கற்பனைகள் எங்கேயாவது நீ மன்னிச்சாதான் பரலோகம் போவன்னு சொல்லியிருக்கா? இல்ல. ஆனால் ஒரு மனிதன் பிறருடைய பாவங்களை மன்னிக்காமல் அவன் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நீதிமான் அனுபவத்திற்குள் போக முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவ அருமையானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனை தரிசிப்பதற்கு என் இருதயத்தில் is there holiness in my mind, என்னுடைய இருதயத்துல பரிசுத்தம் இருக்குதா? இந்த ஒரு போராட்டத்தை உங்களோடு கூட சொல்லும்படியாக இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இவைகள் வர காத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனம் போய் பார்த்தீங்கன்னா, புதிய வானங்களும் புதிய பூமியும் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் ஹோம், வந்துட்டோம். ஆண்டவராய தேவன் ஆயத்தம் செய்கிற அந்த பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்கும் காலத்திற்குள் வந்துட்டோம். இப்ப கேள்வி 12ஆம் வசனம், மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த ஆவல் நமக்கு இருக்கு. இயேசுவானவர் வரப்போறாரு, சண்டே வரப்போகுது. ஒரு பெரிய COVID-19 என்று சொல்லி ஒரு பெரிய நோய் உலகத்தை தாக்கி கொண்டிருக்குது. இது சீக்கிரம் சரியாகுமா? ஆகாது. எப்ப சரியாகும்? தடுப்பூசி வரணும், வேக்சினேஷன் வந்தாதான் சரியாகும். அந்த வேக்சினேஷன் கொண்டு வர போறது யாரு? அது போடலாமா போட வேண்டாமா? அதோடு கூட சேர்ந்து வருகிற ஞாயிறு கட்டாய ஆசரிப்பு, பொருளாதார வீழ்ச்சி, இப்படி எல்லாமே நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க அந்த என்னுடைய செய்தி நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. வேக்சினேஷன் சீக்ரெட்ஸ் ரிவீல்ட் அப்படின்னு என்னுடைய ஒரு செர்மன் இருக்கு, 1.25 மணி நேரம். அதை கேட்டு பாருங்க. ஒரு ஆராய்ச்சி பிரசங்கம். என்ன நடக்குது அப்படிங்கிறது சரியா புரிந்து கொள்ள முடியும்னா, நம்முடைய பார்வையில், ஒரு அட்வென்டிஸ்டுடைய பார்வையில என்ன நடக்குது என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படியாக இது மிக தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறது. நாம் ஆண்டவராய் இயேசுவின் வீட்டுக்குள் செல்லுகிற சமீபமான நேரத்தில் தான் இருக்கிறோம். பட் the question is, are we ready? நாம் ரெடியா இருக்கிறோமா? அவர் வருவாருங்க, நம்ம போவோமா? நம்ம அவரோட நிப்போமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 3:11. அப்படியே நம்ம கீழ இருந்து மேல போறோம். 14, 13, 12, 11 அப்படிதான் அந்த பைபிள் எழுதப்பட்டிருக்க அந்த வசனங்கள். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் ஆக்ஷன் நாம் வாழ்கிற வாழ்க்கை, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் மைண்ட் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறோம். எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும்? மோசே அவ்வளவு பெரிய மனிதர், ஒரு சின்ன விஷயத்துல கோவப்பட்டாரு, உண்மைதான் பேசினாரு, ஆனா கோபமா சொன்னாரு. அதனால பாவம், அதுக்கான தண்டனை கானான் தேசத்துக்குள்ள போறது இல்ல. நம்ம வீட்டுல டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். நம்முடைய உறவுகளில் அன்றாட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல இருந்து விடுதலை பட்டோமா? பிறருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது. நாம் எல்லாம் வேகமா ஓடி போய் சத்தியம் சொல்றோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னிடத்துல அந்த சத்திய வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த 2 மாசமா நான் அப்படி இருக்கிறேன் இல்ல. அப்ப ஆண்டவர் என்னை, ஆண்டவரிடமிருந்து பிரிந்து நான் எதை செய்தாலும் அது பாவம். விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தை நான் செய்தாலும் அது பாவம். அப்ப இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம் உண்டா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
இதை புரிந்து கொள்வதற்கு வேதத்திலிருந்து ஒரு நிகழ்வை உங்கள் மத்தியிலே நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான ஒரு நபர். அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதம் 24 அதிகாரம் 3-4 வசனம். சங்கீதம் 24:3-4 வேதம் இப்படியாக சொல்கிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? யார் பர்வதத்துக்கு போவாங்க? யாரு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவாங்க? வேதம் சொல்லுகிறது 24ஆம் சங்கீதம் 3-4 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து. 2 தான். கை சுத்தம், இருதய சுத்தம். இதான் 2 பேர்லயும் வாசிச்சோம். தேவ பக்தி, நற்கிரியைகள். சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும். 2 தாங்க. இந்த 66 புஸ்தகமும் 2 தான் சொல்லுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம், ஆக்ஷன் 2 தான். இந்த 2 இருந்தா போதும். ஆனா இந்த 2 எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வேத வசனம் அதுக்கு அடுத்த வசனங்களை சொல்லுது. சங்கீதம் 24:5 வசனம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். we can receive the righteousness of God. ஆண்டவராகிய தேவனுடைய நீதியை பெறுமா யாரு? இந்த 2 குணம் இருக்கிறவங்க. இருதய சுத்தம், கை சுத்தம். அப்போ தேவனுடைய நீதி வேணும்னா என்னுடைய இருதய சிந்தனை, செயலாய் வருகிற ஆக்ஷன், இது 2ம் கர்த்தருக்குள் இருந்தால் நான் தேவனுடைய நீதியை பெற்றுக் கொள்கிறேன். அதோட முடிஞ்சா? முடிக்கல. அடுத்த வசனம் 6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய முகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. This is the generation that see thy face, O Jacob. அப்போ கேள்வி, இந்த சந்ததிக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், யாக்கோபின் சந்ததி. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் அடிக்கடி யோசிப்பேன். என்ன யோசிப்பீங்கன்னா, நம்ம ஒரு பிசினஸ் கார்டு, நான் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனிக்கு வேலை செய்யறேன், இந்தியா இன்டர்நேஷனலா டிராவல் பண்றோம். போனோம்னா ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். பி ஜோசப், என் டெசிக்னேஷன், என் கம்பெனி பேரு, போன் நம்பர் எல்லாமே இருக்கு. இப்ப நான் கொண்டு கொடுக்கும்போது நான் யார் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் தெரியுது. இப்ப பிரதர் முத்து என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி ஒரு பிசினஸ் கார்டு. இப்ப ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு அப்படின்னா என்ன விசிட்டிங் கார்டு அவர் போடுவாரு அப்படின்னு பார்த்தா, அவர் பைபிள் முழுவதும் போடுற விசிட்டிங் கார்டு என்ன தெரியுங்களா? நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். அப்ப கேள்வி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த யாக்கோபினுடைய பெயரை எடுத்து தன்னுடைய பெயரோடு கூட இணைத்து அவர் சொல்றாரு, I am God of Jacob. என்ன God of Jacob? ஜேக்கப் என்ன பரிசுத்தவானா? வேதாகமத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. I am God of Joseph அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா ஜோசப் எங்கேயுமே பாவம் செஞ்ச மாதிரி பைபிள்ல காணும். அப்படி சொல்லல. I am God of Jacob. அதனாலதான் இங்க பைபிள் சொல்லுது, ஆண்டவராகிய தேவனிடமிருந்து இந்த நீதியை வாங்கி நீங்கள் தேவ நீதியிலே வாழும் பொழுது உங்களுக்கு பெயர் ஜெனரேஷன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் சந்ததி. அப்ப யாக்கோபுக்கும் இந்த தேவனுடைய நீதியை வாங்கி வாழ்வதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷனை நீங்க நானும் அறிந்து கொள்வது மிக நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், வரப்போகிற காலம் இக்கட்டு காலம். நான் தான் சொன்னேன், ஒரு உபத்திரவத்தின் வழியாய் கடந்து மாத்திரமே அடுத்த வெற்றிக்கு செல்ல முடியும். அப்ப அந்த உபத்திரவத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த உபத்திரவம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வரும் அடிக்கடி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் டெஸ்ட் வச்சாருன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு டெஸ்ட் வச்சுட்டாரு. என்ன டெஸ்ட் வச்சாரு அப்படின்னா, ஒரு பழம் தானே டெஸ்ட். ஒரு மரத்துல ஒரு பழத்தை நடுவில் வச்சுட்டு 2 மரத்தை வச்சாரு. ஒன்னு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு நன்மை தீமை அறிவித்தக்க கனி. இந்த 2ஐயும் வச்சுட்டு இத ஒன்ன தொட்டா இன்னொன்னு தொடக்கூடாது அப்படின்ட்டார். எதை தொட்டா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தொட்டா ஜீவ விருட்சத்தின் கனியை தொடக்கூடாது. அப்ப கண்டிஷன் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுறதுக்கு அதுக்கும் ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனையில
ஒரு கனியை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ உங்களை என்னை மறுபடியும் பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு ஒரு பழத்தை வச்சு, ஜோசப், முத்து, பாஸ்டர் ஞானபிரகாஷ், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பழம் டெஸ்ட் வச்சிருக்கேன், நீங்க பழத்தை சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, நீங்க தேவனுடைய நீதி அப்படி வச்சுக்கலாம்ல. வேறுகிறது E.G. White. The test that will be put forth before the people at the end time will be much severe than the test that was put forth before Adam and Eve in the Garden of Eden. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பு ஏதேன் தோட்டத்திலே என்ன சோதனை வைக்கப்பட்டதோ அதை காட்டிலும் பிரம்மாண்டமான பயங்கரமான ஒரு சோதனை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தின் கடைசி காலங்களிலே வாழ்கிற வீடு சமீபம் என்று சொல்லுகிறவர்களுக்கு முன். எரேமியா 30ஆம் அதிகாரம் இன்னைக்கு படிச்சிருவோம். ஏன்னா ஒரு பிரதர் முத்து சொல்றாரு, நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கன்னு சொல்லி. எரேமியா ஆஃப்கோர்ஸ் முடிச்சிருவோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நல்லா படிங்க, கவனிங்க. ஐயோ, ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். இங்க நிறைய ஜென்ஸ் இருக்கிறீங்க, டெலிவரி பெயின் என்னன்னு தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், சொல்லலாம். இப்படி எல்லாம் வலிக்கும், இப்படி எல்லாம் வலிக்கும், தாங்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வந்திருக்கு. அந்த கிட்னி ஸ்டோன் வந்ததுனால ஓரளவுக்கு தெரியும் அந்த பெயின் என்ன அப்படின்னு. பட் அது கூட டெலிவரி பெயின் அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? இன்னைக்கு நம்ம முகமெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு COVID-19 அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ரிலாக்ஸ்டா ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம். எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். கிறிஸ்துவ அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனம், ஐயோ, பைபிள் ஐயோன்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்க வேண்டியது. எங்களுக்கு ஐயோவா? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். யாருக்கு இக்கட்டு காலம்? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? சங்கீதம் 24. This is the generation that seek thy face, O Jacob. இதுவே உம்முடைய சமூகத்தை நாடும் சந்ததி, அது யாக்கோபின் சந்ததி. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அந்த யாக்கோபுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இக்கட்டு காலமா, ஆண்கள் பிரசவிக்கிறது உண்டோ? கேட்டு பார்த்திருக்கீங்க? அப்படியெல்லாம் கஷ்டம் நமக்கு வரப்போகுது. இதை தாண்டிதான் வீடு சமீபம். நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரம்ப பாடல். இல்ல ஒரு பிரதர் பாடினாரு சேலத்துல இருந்து, நல்லதுதான். எந்த காலத்திலும் எந்த, ஆனா அந்த காலத்திற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை நான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Those who delay a preparation for the day of God, ஆண்டவராகிய தேவனுடைய வருகை நாளுக்கு தங்களை ஆயத்தம் ஆக்காமல் பிறகு ஆயத்தமாய் கொள்ளலாம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இக்கட்டு காலத்திலே விழுந்து போவார்கள். Their life is hopeless. E.G. White, அவங்களுடைய வாழ்க்கை ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. நம்ம ரெடி ஆயிட்டோமா? அதே கேள்விதான் மறுபடியும் கேட்கிறேன். வீடு சமீபம் தாங்க, பரலோகம் வருதுதான், இல்லைன்னு சொல்லல. ஞாயிறு கட்டாயாசி வருதுதான். இயேசுவான 2ஆம் முறை வர்றாரு, பயங்கரமா வருவாரு, எல்லாரும் பார்க்க முடியாது வர்றாரு. ரகசியம் வரல. நரகம்னா என்னன்னு தெரியுது, பரலோகம்னா என்னன்னு தெரியுது, அந்நிய பாஷை என்ன தெரியுது, ஆவியானவன் என்ன தெரியுது, எல்லாம் எனக்கு தெரியுது. பட் கேள்வி, நான் ரெடியா? இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு. சரி, அப்ப கொஞ்சம் யாக்கோபை பத்தி படிப்போம். படிச்சோம்னா தெரிஞ்சிடும் யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸில அதிகமா படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் அப்படின்னா தி டைம் ஆஃப் ட்ரபிள். ஒரு இக்கட்டு காலத்தின் வழியாய் தேவன் திருச்சபையை அழைத்து செல்வதற்கு அவர் கொடுத்திருக்கிற பெயர் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இதோ மகா பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆண்டவராகிய இயேசுவானவர் வருகிற அந்த மகா பெரிதும் பயங்கரமான நாளுக்கு முன்னாடி there is a time of tribulation, ஒரு இக்கட்டு காலம் இருக்கிறது. அந்த இக்கட்டு காலத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆனா அந்த எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு அருமையா முடியுது. என்ன முடியுதுன்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை மாத்திரம் சொல்லல, அந்த பிரச்சனையோட முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லுது. எப்படி இருக்குமா? ஆனாலும் அவன்
அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒரு இக்கட்டு காலம் வரும் பொழுது அந்த இக்கட்டு காலத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நமக்கு ரெண்டே ரெண்டு தான். இந்த யாக்கோபின் சந்ததிக்கு இருதய சுத்தம், கைகளின் சுத்தம், இந்த ரெண்டு தான். இந்த ரெண்ட நியாயப்பிரமாணத்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்து நான் பாவினா இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் என்னுடைய நடத்தையினாலே நான் பரலோகம் போக முடியுமா? யூதர்கள் மாதிரி, பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாதிரி இல்ல. ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஒரு உறவு வைத்து அந்த உறவின் அடிப்படையிலே ஐயோ அவரோடு கூட பேச வேண்டுமே, அவர் எனக்காக காத்திருப்பாரே, அவர் என்னோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறாரே, அவரோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டுமே என்று சொல்லி எவன் ஒருவன் தன்னுடைய உறவிலே தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறானோ அவன் இயல்பாகவே பாவத்தின் மீது வெற்றி பெற்றவனாய் வாழ ஆரம்பிக்கிறான். இதுவே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். இயேசுவுக்குள் 40 நாள் அதை பிரசங்கம் பண்ணிட்டேன். இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல்னா என்னன்னு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது. இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம்னா யாக்கோபை பத்தி படிக்கணும். இதுல ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்கு இருக்கிறது. அதை படிக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல நேரம் கிடைக்கும் போது படிங்க. நான் அந்த அனுபவத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் அவருடைய கால திட்டத்தில் யாக்கோபை ஆசீர்வதிக்கவும் யாக்கோபிற்கென்று ஒரு எதிர்காலத்தையும் அவருடைய சந்ததியை கடல் மண்டலத்தை போல பெருக்கம் பண்ணும்படியாய் அவர் பரலோகத்திலே ஒரு திட்டம் வைத்தார். ஆனால் இந்த யாக்கோபு தேவனுடைய திட்டத்திற்கென்று காத்திராமல் தன்னுடைய அவசரத்திலே தன்னுடைய நேரத்திற்குள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்க வேண்டும் என்று தீர்மானம் செய்த இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து ஏமாற்றி தன்னுடைய தகப்பனையும் ஏமாற்றின பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு அது தெரிய வந்தவுடனே ஏசா எதிரியாய் மாறி விடுகிறான். இவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். உடனே யாக்கோபு அங்கிருந்து ஓடி போறார். அப்படி ஓடி போற வழியில வனாந்திரத்துல அவருக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல ஒரு தரிசனத்திலே தேவன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை, நீ எந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போனியோ அந்த தேசத்திற்கு நான் மறுபடியும் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். வீடு சமீபம். எந்த பரலோகத்திலிருந்து இந்த பாவமான இந்த உலகம் பிரிந்து வந்ததோ இந்த உலகம் மறுபடியும் பரலோகத்தோடு கூட போய் சேரும் என்கிற வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு கொடுத்ததை போல உங்களுக்கும் எனக்கும் சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இருதயம் ஏன் கலங்கணும்? இருதயம் ஏன் கலங்கணும்? கலங்கதா? வரப்போகிற இக்கட்டை பத்தி பார்க்கும்போது பயமா இல்லையா? இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா? ஏன்னா இன்னும் 12 மாசத்துல இருந்து 18 மாசத்துல தடுப்பூசி வந்தாதான். இப்ப என்னுடைய வேலையே ஒரு கேள்விக்குறி. நான் வெளிநாடு போகணும், என் வேலை விஷயமா வெளிநாடு போகணும்னா வேக்சினேஷன் சர்டிபிகேட் இருந்தா தான் போக முடியும். இல்லைன்னா அங்க 14 நாள் குவாரண்டைன்ல வச்சிருவாங்க. அவர் முத்துவோட வேலை என்ன, அவருடைய வேலை அப்படிதான் இருந்துச்சு. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல அவங்க கம்பெனியில. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய வீடு சமீபம். அவர்கிட்ட போறது நிச்சயம். ஆனால் நான் மறுபடியும் வைக்கிற கேள்வி, நம்ம ரெடியா இருக்கிறோமா? இப்ப நெஞ்சில கை வச்சுடுங்க. இன்னைக்கு எத்தனை பேரோட வீட்டுல சண்டை இல்லை? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல கணவனும் மனைவி சண்டை போடாம இருந்தீங்க? என் மனைவி அங்க சொல்ற, நான் சண்டை போடல அப்படி. நீங்க சண்டை போடலையா? உங்களோட பிள்ளைகளோட சண்டை போடலையா? டெய்லி தான் வேலை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என் மனைவி சொல்றா, பிள்ளைகளோட சண்டை போட்டாச்சு. சரி, எத்தனை பேர் கோபமா பேசாம எல்லாம் பொறுமையா சாந்தமா சமாதானமா பேசுறவங்க எத்தனை பேர்? சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் சமாதானம் பண்ணிட்டோம்? எத்தனை பேருக்கு உங்க மாமியாரை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு மருமகளை பிடிக்கும்? நல்லா இருக்க உறவெல்லாம். எத்தனை டீச்சர்ஸ்க்கு பிரின்சிபால் பிடிக்கும்?
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு தசமாக காணிக்கை கொடுத்து வந்துடுறோம். we are all ready to go to heaven அப்படின்னு நினைக்கிறோம். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ அன்னைக்கு ஆதாமியாவுக்கு ரொம்ப சின்ன டெஸ்ட், உன்னை திருப்பி ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வந்து பரலோகத்துல மறுபடியும் நீ பாவம் செஞ்சிருவ. அதனால I need to test you before I take you to heaven. எப்படிப்பட்ட டெஸ்ட்? சாதாரண டெஸ்ட் இல்ல. ஏன் சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் கொடுத்தா நீ பாஸ் பண்ணிடுவ. உன்னை எவ்வளவு தூரம் உன்னை உபத்திரவம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் உன்னை உபத்திரவத்துக்குள் அனுமதித்து, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நான் தேவ நீதியோடு வாழ்வேன் என்பதை நிரூபித்து காண்பித்து நம்மை கொண்டு போய் பரலோகம் வச்ச போது அங்கே எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதன் மாறுவதில்லை. ஏனென்று சொன்னால் இவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன். அந்த இருதய சுத்தம் நமக்கு வருதா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு போயிட்டு 20 வருடங்கள் மாமா வீட்டுல இருக்கிறார். மெசொப்பொத்தாமியா மாமா வீட்டுல 20 வருஷம் இருந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டார். பெரிய பணக்காரன் ஆயிட்டு வர்றாரு. எப்படி வர்றாருன்னா சாதாரண வரல. போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு குச்சி, ஒரு தடியோட தான் போனாரு. ஒரே ஒரு கை தடி தான். கொஞ்சம் தண்ணியோ எண்ணெயோ கொண்டு போனாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஆரவாரத்தோடு வர்றாரு. அப்படியே குடும்பம், சொத்து, ஆடு மாடு எருது என்னெல்லாம் இருக்கோ எல்லா மிருகங்கள், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பெரிய கும்பலை கூட்டிட்டு அவர் வர்றாரு, கிளம்பி வர்றாரு. எப்ப வர்றாரு? ஆண்டவராகிய தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபை பார்த்து சொன்னாரு, இதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? பெத்தேல் அப்படிங்கிற இடம் ஞாபகம் இருக்கா? அந்த பெத்தேலில் இது தேவனுடைய வீடு என்று பேர் வச்சு இல்லையா? அந்த இடத்துல நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? I am going to take you back. புறப்படு, கிளம்பு அப்படின்னாரு. உடனே யாக்கோபு கிளம்பிட்டாரு. அப்படிதான் நீங்களும் நானும் கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கோம். வீடு சமீபம் அப்படின்னு பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த வீடு சமீபத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல ஜெயிக்கணும். அந்த போராட்டம் 20 வருஷம் கழிச்சு சந்தோஷமா திரும்பி வர்றாரு. திடீரென்று அவருக்கு ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் தன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 வீரர்களோடு வருகிறார் என்கிற தகவல் வருகிறது. நல்லா கவனிச்சுக்க, ஏசா 20 வருஷமா பழி வாங்கணும் தேடிக்கிட்டு இருக்கிறான். யுத்த வீரர்கள். ஆனா யாக்கோபு ஆடு மாடு மேய்ச்சு குடும்பஸ்தன். அவனுக்கு இந்த சண்டையெல்லாம் போட தெரியாது. இந்த செய்தி கேட்ட உடனே அவனுடைய மனதிலே ஒரு பெரிய பாரம். உடனடிய உலக பிரகாரமாக தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி அப்படி மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சு வச்சு, சொத்தெல்லாம் பிரிச்சு வச்சு, ஒரு சொத்தை அவன் அடிச்சு எடுத்துட்டா கூட இன்னொரு சொத்தை அடிச்சு எடுக்காம இருக்கும்படியான பாதுகாப்பு, டிஃபென்சிவ் எல்லாம் செய்யறான். அப்படி செய்யற சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. Spirit of prophecy. For it was his own sin that had brought this days. இப்படிப்பட்ட சம்பவத்தை கொண்டு வருவதற்கு காரணமே 20 வருடங்களுக்கு முன்பு அவன் செய்த பாவம். His only hope is in the mercy of God. His only defense must be prayer. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், தேவனுடைய கிருபையும் ஜெபமும். வேற வழி இல்லை. எங்க போறதுன்னு தெரியல. குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு போய் முழங்கால் நின்று ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற சமயத்துல ஏற்படுகிற அனுபவம் தான் யாக்கோபின் இக்கட்டு காலம். இந்த யாக்கோபை பிடிச்சி ஜெயில போட்டு 20 வருஷம் அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம்னா அது என்னது அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற டைம்ல, லாக்டவுன் அப்படிங்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த காலங்களிலே நீங்களும் நானும் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக முடியும். அந்த ஆயத்தம் என் இருதயத்தில் பரிசுத்தம். அப்போ யாக்கோபு தனித்திருக்கிறான், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்னத்துக்கு ஜெபித்தாரு அதையும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். என்ன நடந்தது அப்படிங்கிறத படிக்கும்போது, he must have the assurance that his sins was pardoned. 20 வருடமாக அவன் சுமக்கிற குற்ற உணர்வு அவனுக்குள் இருக்கிறது. இந்த குற்ற உணர்வில் இருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் அவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் அவனுக்கு வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த பாவம். ஏற்கனவே அந்த பாவத்தை அறிக்கை செய்து யாக்கோபு மன்னித்து ஆசீர்வாதமாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு இக்கட்டு வந்த பொழுது,
அந்த இக்கட்டை சந்திக்கும் பொழுது இதோ தன்னுடைய உள்ளத்திலே 20 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினதும் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றின அந்த குற்ற உணர்வு வந்த பொழுது அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடாமல் அவன் இதோ சகோதரனை சந்திக்க முடியாது. அப்போ அந்த ராத்திரியில ஒரு போராடுறான். என்ன போராடுறான்? Physical sin was not sufficient to divert his mind from his object. திடீர்னு ஒரு கை அவன் தோள்ல படுது. யாரா ராத்திரியில நம்ம தொடறாங்க, ஒருவேளை திருடன் யாரோ வந்துட்டாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா Spirit of prophecy. It was Christ, the angel of the covenant, who had revealed himself to Jacob. இயேசு தேவதூதனாய் நின்று கொண்டிருந்தார். இப்போ இயேசுவுக்கும் யாக்கோவுக்கும் இடையே ஒரு சம்பாஷணை, வந்திருக்கிற தேவதூதனுக்கும் யாக்கோவுக்கும் இதோ ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு உருண்டு சண்டை போட்டு அப்படியா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ராத்திரி முழுவதும் விசுவாசத்திலும் மன உறுதியிலும் தேவனை இறுக பற்றி கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போய்விடுவதில்லை, வீடு சமீபம். என்ன ஆசீர்வாதம்? இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ல இதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஆசீர்வாதம்னா வீடு வாங்குவேன், சொத்து வாங்குவேன், நகை வாங்குவேன், குடும்பம் கட்டுவேன், குழந்தை பிறக்கும், கல்யாணம் பண்ணி வைப்பேன், இதுதான் ஆசீர்வாதம். இங்க யாக்கோவுக்கு குடும்பம் இருக்கு, சொத்து இருக்குது, எல்லாம் பெரிய பணக்காரன். ஆனா அவர் சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. என்ன ஆசீர்வாதம் அவருக்கு வேணும்? அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, நீங்க சொல்லுங்க, அவருக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவருக்கு தான் எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை அப்படிங்கிறாரு? உடனே பார்த்தாரு, சூரியன் உதயமாக போகுது, ராத்திரி முழுவதும் நீ போராடிட்ட, நீ என்ன விட மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தொடை சண்டை தொட்டார். என்னாச்சு? பிராக்சர் ஆகி போச்சு. நரம்புல ஒரு பெரிய சுளுக்கு. இந்த சுளுக்கு வந்து என்ன பண்ணுவாரு யாக்கோபு? சரி, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பால் குக்கர் சவுண்ட் கேட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த நேரம் தான் காலிங் பில் அடிக்கும் ஜெபம் பண்ணும்போது. அந்த நேரம் தான் குழந்தை கத்தும் இல்லையா? நம்முடைய மைண்ட்ல எங்க இருக்கும்? ஒரு எறும்பு கடிச்சிச்சுன்னு வைங்களேன், என்ன நினைப்பீங்க? யாக்கோபனுடைய சரீரத்திலே ஒரு வேதனை வேண்டும் என்றே கொடுக்கப்பட்டது. A test. அந்த வேதனையிலே யாக்கோபு ஜெயிக்கணும். என்ன ஜெயிக்கணும் தெரியுமா? இதோ ஆண்டவரே, இந்த உடம்புல எவ்வளவு வேதனை வந்தாலும் சரி, என் கையை வெட்டினாலும் சரி, என் கழுத்தை வெட்டினாலும் சரி, என் காலை வெட்டினாலும் சரி, எனக்கு இந்த உடல் ரீதியாக எத்தனை வேதனை வந்தாலும் சரி, இந்த வேதனை விட என் மனசுக்குள்ள, என் இருதயத்துல, என் சரீரத்துல இருக்கிற இந்த வேதனை விட இந்த வேதனை ரொம்ப பெருசையா. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குற்ற உணர்வு எடுங்க, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கதறி அழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்டு நிற்கிறான். என் அருமை ஜனமே, இந்த பாவத்தின் வெற்றி நிச்சயம் நமக்கு உண்டா? விக்டரி ஓவர் சின். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நினைவு நமக்கு இருக்கிறதா? குற்ற உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் இந்த குற்றத்திலிருந்து வெளியே எடுத்து நிறுத்துவதற்காய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் யாக்கோபு போராடினது போல போராடும்படியாய் அழைக்கும் பொழுது நம்ம போய் போராடி இருக்குமா? போராடி இருக்குமா? நம்ம சொல்றோம், வீடு சமீபம், இயேசுவானவர் சீக்கிரம் வராரு, நாங்கெல்லாம் போயிடுவோம். என் அருமை ஜனமே, ஆசீர்வாதம் என்பது இந்த உலக பிரகாரமாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த மீதியான சபைக்கு அல்ல. All these material blessings are not for the remnant. வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போவதில்லை. என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு என்கிற பணக்காரனுக்கு, ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம். என் மனசுல இருக்கிற குற்ற உணர்வு எடுக்க, என் பாவத்தை மன்னிச்சேங்கிற நிச்சயத்தை எனக்கு கொடுங்க. பாவமே இல்லாமல் இனிமேல் வாழும்படியாய் என் சகோதரனாகிய ஏசா என்னை கொலை செய்யும்படியாய், பழி வாங்கும்படியாய் 20 வருட விரியோடு வந்து கொண்டிருக்கிற அவனிடமிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு நீர் சித்தம் கொண்டிருந்தீரானால் இந்த உடல் வலி இல்ல, என் கால் வெட்டப்பட்டாலும் சரி, ஆண்டவரே, give me the assurance that my sins are forgiven. உடனே
அந்த நேரத்துல யாக்கோபு சொல்றாரு, பொழுது விடிஞ்சாலும் நான் உங்க போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என் பாவத்தை மன்னித்தேன் என்கிற நிச்சயத்தை கொடுத்தால் ஒழிய. Had this been a boastful, presumptuous confidence, Jacob would have been instantly destroyed. அந்த யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடுகிற அந்த ராத்திரியிலே பெருமையினாலே இதை பேசி இருந்தால் தேவன் அவனை உடனடியாய் அழித்திருப்பார். But this was the assurance of one who confesses his own unworthiness. தான் தகுதியற்றவன் என்பதை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்ட யாக்கோபு, அந்த ராத்திரி யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். என்ன இக்கட்டு? இந்த உடல் வேதனை விட என் மனசுல இருக்கிற வேதனை பெருசையா. அப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி யாராவது வாழ்ந்திருக்காங்களா? நம்முடைய உடல் சரீரத்துல வேதனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதே நேரத்துல என் மனவேதனை இருக்கு, பாவம் மன்னிக்கப்படலை அப்படிங்கிற குற்ற உணர்வு இருக்கு. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து பரவாயில்ல, என்னுடைய குற்ற உணர்வு தான் பெருசு அப்படின்னு மன்னிக்கிறவங்க இருக்கிறோமா? இப்ப வந்திருக்கிறவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? வந்திருக்கிறவருக்கு தெரியாதா? உன் பேர் என்ன என்று கேட்கிறார். எதுக்காக கேட்கிறாரு? எதுக்காக பேரை கேட்டாரு? நான் வாசிக்கிறேன். As an evidence that he has been forgiven. அவன் அந்த ராத்திரியிலே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை என்று ஆண்டவரை நோக்கி போராடின பொழுது அவனுக்கு ஒரு நிரூபணம் கொடுக்க வேண்டும். என்ன ப்ரூஃப் தெரியுமா? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற ப்ரூஃப். அந்த ப்ரூஃப், his name was changed from one that was a reminder of his sin to one that commemorated his victory. பாவத்தில் ஏமாற்றுகிறவன் எத்தன் என்று பெயரையுடைய அந்த யாக்கோபினுடைய பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றின பொழுது எதுக்காக பெயரை மாற்றினாரு? அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை கொடுப்பதற்கு. அந்த ராத்திரியில யாக்கோபு வெற்றி பெற்றார். ஆண்டவராகிய தேவனோடு கூட போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை மறுபடியும் ஒரு அறிக்கையிட்டு 20 வருடங்களுக்கு முன்பாக அவனுடைய உள்ளத்திலே இருந்த எல்லா பாவங்களையும் இருதய சிந்தனைகளையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, God, unless you forgive me, I will never let you go என்று கதறி அவன் அழுத பொழுது, அவர் அழுதாரா? ஓசியா 12:4 என்ன சொல்லுது பாருங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். நம்ம அழுது இருக்கமா? நம்ம ஜெபத்துல அழுக வருதா? என்னுடைய குற்ற உணர்வு நான் அழுக வருதா? மோசே, truth spoken in anger is sin. ஒரு நல்லதையே பேசினால் அந்த கோபத்தோடு பேசுறதே பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அருமைச்சனமே, ஆண்டவராய் இயேசுவானவர் வருகிறார், நிச்சயம் வருகிறார், எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் வீடு சமீபத்தில் இருக்கிறோம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம், நீங்களும் நானும் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். We need to prepare ourselves. என்ன ப்ரிப்பரேஷன்? ஆண்கள் பிரசவிக்கிறதுண்டோ அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோமா? கதறி ஆண்டவரை நோக்கி என்றாவது அழுது ஜெபித்திருக்கிறோமா? என்னுடைய பாவங்களின் மீது எனக்கு வெற்றியை தாரும் என்று கேட்டு கதறி அழுது பாவத்தின் மீது வெற்றியை தேவன் கொடுப்பதற்கு நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து அவரிடமிருந்து நீதியெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதான விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிற அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போயிருக்கோமா? அப்படி போகாமையே நீங்களும் நானும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு வராரு, நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம். இடம் மாறிட்டா ரெடி ஆயிடுவோமா? ஒரு பெரிய இக்கட்டு காலம் வருதுங்க. பட்டணங்களை விட்டு ஓடணும், கிராமங்களுக்கு ஓடணும், கிராமங்கள்ல இருந்து காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்றோம். காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடிப்பட்டா சரியாயிருமா? எல்லாம் பட்டணத்தை விட்டு ஓடிட்டா எல்லாம் சரியாயிருமா? இங்க சரியாகாம யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் அருமை ஜனமே, இந்த காலங்களிலே ஆண்டவர் இந்த லாக்டவுன் அப்படின்னு கொடுத்திருக்காரு. எதற்காக கொடுத்திருக்கிறாரு? இந்த யாக்கோபின் இக்கட்டு கால அனுபவத்தை நீங்களும் நானும் தவணையின் காலம் இருக்கும் பொழுதே, when there is the time of probation, அவருடைய சமூகத்துல போய் ஏதோ அந்த யாக்கோபு கதறி எழுதுவது போல, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் இருக்கும் இந்த பாவத்தின் மீது எனக்கு வெற்றியை தாரும். இந்த விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிற அனுபவங்கிறத இந்த நாள் இனிய நாள் சொல்லி 2 மாசம் அனுப்பிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல. அதுல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்ன பாயிண்ட்னா, known sin
cherished sin. அறிந்து செய்கிற பாவம், இன்னொன்று நான் ரொம்ப நேசித்து விரும்பி செய்கிற பாவம். இந்த நேசித்து விரும்பி செய்கிற பாவத்தை விட முடியலையே. அது எனக்கு பிடிச்சிருக்கே, அதை நான் ரசிக்கிறேனே, அதை நான் ருசிக்கிறேனே, அது என் ஆத்மாவை இதோ வலை போட்டு இழுக்கிறதே, இதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், I am ready, Jesus is coming soon, Sandela is coming, Sandela வருங்க, வரும், இயேசு வருவார், கரெக்ட் தான். நான் ரெடியா, நான் ரெடியா. முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 மாசமா என்னுடைய திங்கிங் எல்லாம் ரொம்ப மாறிடுச்சுங்க. அடிக்கடி என்னுடைய மனைவிட்டு வந்து சொல்லிட்டே இருக்கிறேன், ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ரொம்ப டேனியல் ரெவலேஷன் அது நான் இல்லைன்னு சொல்லல, வேணும். ஆனா பிரச்சனை பாவத்தின் மீது எனக்கு வெற்றி இருக்கிறதா? அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுற, ஐயோ சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு, என் மனைவிட்ட லைம் ரைஸ் ரெடியா, புளிசாதம் ரெடியா, புளிசாதம் லைம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா என்னுடைய சாபத்து வந்து கரெக்டா. காலையில சர்ச்சுக்கு போயிட்டா சாபத்து ரெடியா, ஜெபம் பண்ணிட்டேன்னா நான் ரெடியா. நான் அதனாலதான் சொன்னேன், there are bad reasons for good deeds. நம்ம வெளியே செய்யற நல்லதுக்கு சில தவறான எண்ணங்கள், காரணங்கள் நமக்கு இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சர்ச்சில் வந்து நாங்களை நீதிமான்களாக காமிச்சுக்கிற எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. என்னையும் பார்த்து ஐயோ இவர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, இவர் சூப்பர் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் வச்சுறாங்க, all that look like stars will not be seen in heaven. இந்த பூமியிலே ஊழியத்திலே நட்சத்திரங்களாய் பிரகாசித்தவர்களை நான் பரலோகத்தில் காணவில்லை அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப என்னுடைய ரோல் மாடல் யாரு? நான் யாரை நோக்கி பார்க்கிறது? யாக்கோபுக்கு கட்டுக்காலம். என் அருமை ஜனமே, அந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தோடு முடிக்கிறது. அதே போல நான் ஒரு வாக்குத்தத்தை உங்களிடத்தில் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாக்கோபினுடைய அந்த பாவத்தின் மீது வெற்றி பெறும்படியாய், குற்ற உணர்விலிருந்து வெளியே வரும்படியாய், தன்னை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாய் அந்த ராத்திரியில அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதிலளித்து தன்னுடைய நீதியை கொடுக்கும்படியாய், அவனுடைய பாவத்தை வாங்கிக் கொண்டு அவனுடைய குற்ற உணர்விலிருந்து அவனை விடுதலை செய்து அவனை நீதிமானாய் மாற்றும்படியாய் தேவன் அவனுக்கு வந்து, இன்று முதல் நீ யாக்கோபு எத்தன் ஏமாற்றுகிறவன் அல்ல, your name has been changed to Israel. இஸ்ரவேல், தேவனோடு கூட போராடி ஜெயித்தாயே, நீ தேவனோடு கூடயே போராடி ஜெயிச்சிட்ட சொன்னா பாவத்தின் மீது ஜெயிக்க மாட்டியா யாக்கோபு? என்னால போராடி ஜெபிக்க முடியலைங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவர் சீக்கிரம் வருகிறார். குற்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை மன்னிப்பீரா? தேவன் உங்களை மன்னிப்பாரா? அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட மன்னிப்பை கேளுங்க. யாக்கோபினுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற எவிடன்ஸ்னாலதான் யாக்கோபினுடைய பெயர் யாக்கோபுக்கு பதிலாக இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சன்னிதானத்திலே போய் கேட்கிற கேள்வி எல்லாம், ஆண்டவரே ஏசு ரகசியமா வந்தா என்ன, பயங்கரமா வந்தா என்ன, நான் ரெடியா? ஒரு மனுஷன் செத்து போன பரலோகத்துக்கு போறான்னு சொன்னா என்ன, நரகத்துக்கு போறான்னு சொன்ன, நான் ரெடியா? சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறேனே, நான் ரெடியா? என்னால ஒரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியல, am I ready? நான் ரெடியா? இல்லங்க, நான் ரெடி இல்ல, ரெடி இல்ல. நீங்க ரெடியா? உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, நீங்க ரெடியா? இல்ல. விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் என்பது பட்டியல் போட்டு இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய கற்பனைகளை பிடித்து பிடித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அது இயேசுவோடு கூட செல்லுகிற ஒரு உறவு. அந்த உறவுக்குள் நான் வரலையே, அதைத்தான் பைபிள் சொல்லுது, இயேசு இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றார், இயேசு இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நமக்கு தெரியுமா இயேசு யாருன்னு? தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? அவரோடு கூட பேச வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறதா? அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, டேய் இந்த நாங்க எங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இது என்ன தெரியுமா, இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ற பாரு, அந்த லவ் பண்ணும் போது இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, என்ன ஃபீலிங்? அதனால்தான் அந்த ஃபீலிங் இருக்கிறதால்தான் ஆண்டவராகிய தேவன் தன்னை மணவாளன் என்றும் இந்த திருச்சபையை மணவாட்டி என்றும் அழைக்கிறார். அந்த உறவுக்குள்ள வா, அவள்கிட்ட பேசணும்,
அவளை பார்க்கணும், அவன் சொன்ன டைம் முன்னாடியே நான் போய் நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை 2 பேரும் வெளிப்படுத்தி காண்பிக்கிற திருமண ஸ்பரிசத்தில் ஏற்படுகிற உறவின் அனுபவத்துக்குள்ளாய் நீங்களும் நானும் இயேசுவோடு கூட வரணும். அவங்க உடனே சொல்றாங்க, ஒருத்தன் சொன்னாரு, இயேசு நான் என்னுடைய ஃப்ரெண்டா நான் மாத்திக்கணும். அப்படிதான் அந்த உறவுக்குள்ள வந்தானா நீங்களும் நானும் பாவத்தின் மீது வெற்றி பெற முடியும். அப்படி பாவத்தின் மீது வெற்றி பெறும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே நீங்களும் நானும் வீடு சமீபம் என்று சொல்லி இக்கட்டுகளையும் துன்பங்களையும் கடந்து செல்ல முடியும். என்னால நிறைய புஸ்தகம் படிக்கிறதுனால நிறைய ஸ்டோரி சொல்ல முடியும். உபத்திரவம் எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கியூபாவிலே நோபல் அலெக்சாண்டர் என்ற ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் தன்னுடைய 19வது வயதுல எவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் நடத்திட்டு அவர் வெளியே வராரு. அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. போதை மருந்து கடத்தினாருன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயில வச்சிட்டாங்க. 20 வருஷம் ஜெயில வச்சு அவர் அடிச்சு துன்புறுத்தின அந்த அனுபவம் முழுவதையும் இந்த பாஸ்டர் ஒரு புஸ்தகமா எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்திற்கு பெயர் ஐ வில் டை ஃப்ரீ. சுதந்திரமாகவே நான் சாவேன். ஒவ்வொரு ஓய்வு நாள் தூரம் வேலை செய்ய மாட்டார். சர்ச்சுக்குள்ள ஒரு கூட்டம் ஃபார்ம் பண்ணிடுவார். எந்த ஜெயில போட்டாலும் அந்த ஜெயில ஒரு சர்ச்சு ஃபார்ம் பண்ணுவாரு. சனிக்கிழமை அவங்க எல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க, ஓய்வு நாள் ஆசிரிக்கிறாங்களா. இது பெரிய பிரச்சனை. 5000 பேர் அந்த ஜெயில இருக்கிறாங்க. இது ஜெயில் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவனை இப்படி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டர் என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை காலையில அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட் நீங்க சினிமால கூட பாத்துக்க மாட்டீங்க. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுங்களா? இந்த 5000 பேர் ஜெயில இருக்கிற அந்த ஜெயில் கைதிகளுடைய மனித மலம், மனித கழிவுகள் விழுகிற ஒரு டேங்க், ஒரு செப்டிக் டேங்க். அந்த செப்டிக் டேங்குக்குள்ள ஒவ்வொரு ஓய்வு நாள் காலையிலையும் நோபல் அலெக்சாண்டர் எடுத்து மனித மலத்துக்குள்ள போட்டுருவாங்க. இந்த மனித மலத்திற்குள் மிதந்து கொண்டே இருப்பார். மூக்கு வரைக்கும் மனித மலம். சாயங்காலம் ஆன உடனே, ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே அந்த மனித மலத்திற்குள்ள இருந்து அவனை வெளியெடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இது ஒரு சும்மா சாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அவருடைய புஸ்தகத்துல அநேக காரியங்களை சொல்ல முடியும். அப்படியாக இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இந்த பாவத்தின் மீது வெற்றி பெற வேண்டும் என்கிற உணர்வும், என்னுடைய குற்ற உணர்வில் இருந்த தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறார் என்கிற மன எண்ணமும், என்னுடைய இருதய சுத்தமும் அதோடு கூட சேர்ந்து வருகிற கைகளின் சுத்தமும், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசு ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிற இவன் தேவநீதியை பெற்றுக் கொண்டவன், இவனுக்கு யாக்கோபின் சந்ததி என்று பெயர். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பெயருக்கு முன்பு யாக்கோபுடைய பெயரை சேர்த்து I am God of Jacob. போராடி ஜெபித்தவன், போராடி ஜெயித்தவன். நீங்களும் நானும் இந்த காலங்களிலே போராடுவோமா? ஜெயிப்பதற்கு தயாரா? அவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்தின் மீது வெற்றி பெற்று குற்ற உணர்வில் இருந்து வெளியே வந்து தேவனோடு கூட புதிய நீதியில் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். மாரநாதா. ஆமென்.